Now, let us learn our next topic, that is 3.3, which is LEGB rule. In our previous discussions, we have learnt about what scope is. Scope refers to the visibility of variables or functions or parameters inside a program. Now, இங்கே என்ன சொல்கிறோன்னா ஸ்கோப் இன்னொன்னும் டிஃபைன் பண்ணோம். அது என்னன்னா, நம்ம வேரியபிள்ஸ்க்கு ஆப்ஜெக்ட்ஸ் மேப் பண்ணும்போது அது எந்த ஆர்டரில் மேப் பண்ணணுன்றது குறிக்கிறதும் ஸ்கோப் தான். எந்த வேரியபிளுக்கு எந்த ஆப்ஜெக்டை அசைன் பண்ணணுன்றது ஸ்பெசிஃபை பண்ணுறது நம்மளுக்கு ஸ்கோப் தான். ஜஸ்ட் லுக் அட் த எக்ஸாம்பிள். ஐ ரிக்வெஸ்ட் யூ டு மேக் தீஸ் சேஞ்சஸ். இங்கே 1க்கு அப்புறம் 2க்கு நடுவில் 1.1ன்னு சொல்லிட்டு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே ரெஃபர் பண்ண போகிறோம். தட்ஸ் நாட் 4 and 5. ஆக்சுவலாக இங்கே 4, 5ன்னா தீஸ் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் வரும். நம்ம ரெஃபர் பண்ண போகிறது இந்த 1.1 ஸ்டேட்மெண்ட்டும் அண்ட் 5th ஸ்டேட்மெண்ட்டும். இப்போ இந்த கோட் பார்த்தோன்னா இங்கேயும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், தட் இஸ் எக்ஸ். இங்கேயும் எக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் ஃபங்க்ஷன் டெஃபினிஷனுக்குள்ளே இருக்குது. அண்ட் திஸ் இஸ் த ஃபங்க்ஷன் கால். இப்போது இந்த ஃபங்க்ஷன் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் எக்ஸிக்யூட் ஆகணும்னா ஃபங்க்ஷனை கால் பண்ணப்போ தான் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்லேருந்து எக்ஸிக்யூஷன் பார்த்தா எக்ஸில் நம்ம அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் என்ற ஸ்ட்ரிங் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதை பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அவுட்புட் என்ன வரும்னா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு வந்துடும். நெக்ஸ்ட்டு இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அது எக்ஸிக்யூட் ஆகாது. ஃபங்க்ஷன் கால் பண்ணுற வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்குன்னா இதுதான் ஃபங்க்ஷன் கால். இப்போ தான் கண்ட்ரோல் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இதில் நம்ம எக்ஸுக்கு இன்னர் எக்ஸ் வேரியபிள் என்ற ஸ்ட்ரிங் அசைன் பண்ணிவிட்டு அதையே பிரிண்ட் பண்ணன்னு சொல்கிறோம். ஸோ இங்கே எக்ஸ் பிரிண்ட் பண்ணும்போது இன்னர் எக்ஸ் வேரியபிள்னு தான் பிரிண்ட் பண்ணும். இங்கே 2 இடத்துலையும் நம்ம எக்ஸ்ன்ற வேரியபிள் தான் யூஸ் பண்ணியிருந்தாலும் அசைன் பண்ணியிருக்கிற வேல்யூஸ் வேறு வேறு. அது பிரிண்ட் பண்ணும்போதும் நம்மளுக்கு வர்ற அவுட்புட்டும் வேறு வேறு தான். ஸோ எக்ஸுக்கு எப்போ எந்த வேல்யூ எடுத்துக்கணும்ன்றதுல நம்ம ஏதோ ஒரு ரூல் ஃபாலோ பண்ணுறோன்றது நம்மளுக்கு இந்த எக்ஸாம்பிள் பார்த்தா ஒரு ஐடியா வரும். அது என்ன ரூல்ன்றது தான் நம்ம LEGB ரூல்னு சொல்கிறோம். See, the LEGB rule is used to decide the order in which the scopes are to be searched for scope resolution. டிஃப்ரெண்டான ஸ்கோப்ஸ் இருக்கும்போது எந்த ஸ்கோப்பை எப்போ யூஸ் பண்ணணுன்றதுக்கு அந்த ஆர்டர் தான் நம்ம LEGB ரூல்னு சொல்கிறோம். அதுக்கான ஹைரார்கி ஆர்டர் கொடுத்துருக்கோம். தட் இஸ் ஃப்ரம் ஹையஸ்ட் டு லோவஸ்ட். லெட்ஸ் ஹாவ் எ லுக். LEGB stands for Lனா லோக்கல், E for enclosed, G for global and B for built-in. இப்போ நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்லும்போது எப்போ ஒரு வேரியபிள் ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயோ இல்லை ஒரு கிளாஸ்க்குள்ளேயோ டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்கிறோம். என்க்ளோஸ்டுனா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஃபங்க்ஷன், அதுதான் நெஸ்டட் ஃபங்க்ஷன் கான்செப்ட்னு சொல்கிறோம். குளோபல்னா திஸ் இஸ் த அப்பர் மோஸ்ட் லெவல். அண்ட் பில்டின் வரும்போது நம்மளுக்கு பில்டின் ஃபங்க்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ரிசர்வ்டு நேம்ஸ் தான் நம்ம பில்டின் ஸ்கோப்பாக இருக்கும்னு சொல்கிறோம். ஸோ இந்த அவுட்டர் லேயர் எக்ஸ்டர்னலாக இருக்க போகிறது நம்ம பில்டின்னு சொல்கிறோம் ஓவராலாக. குளோபல்னா அந்த ஃபங்க்ஷன் அந்த ப்ரோக்ராம்குள்ளே, என்க்ளோஸ்டுனா ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கிற சப் ஃபங்க்ஷனில், லோக்கல்னா நம்ம எந்த பிளாக்ல டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த பிளாக்குக்குள்ளே மட்டும்தான் அர்த்தம். We shall discuss each one in detail with the help of examples. So we have 4 types of scopes. First let us start with local scope. Local and சொன்னாலே நம்ம எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அதை டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் அர்த்தம். See, local scope refers to the variables defined in current function. current function நம்ம அந்த வேரியபிள் எந்த ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளான்னு அர்த்தம். எப்போவுமே ஒரு ஃபங்க்ஷன் என்ன தேடுவோம்னா அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிளுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோமோ அதுதான் எடுத்துக்கிறதுக்கு யூஸ் பண்ணும். அப்படி அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூவும் நம்ம கொடுக்காத பட்சத்தில் தான் அந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் தாண்டி வெளியில் ஸ்கோப்பில் தேடும். லெட்ஸ் டிஸ்கஸ் வித் an example. சீரிஸ் எக்ஸாம்பிள். இங்கே டிஸ் பண்ணுறது ஒரு ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணியிருக்கோம். இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸும் அந்த ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் அதுதான் நம்ம இங்கே ரெப்ரசென்ட் பண்ணோம் டயக்ராமேட்டிக்காக. டிஸ் பண்ணுற ஃபங்க்ஷனு இந்த பிளாக்ல அதுக்கான டெஃபினிஷன் எழுதியிருக்கோம். இது வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ நம்ம எப்போ ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோமோ அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனை எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஏயோட வேல்யூ 7ன்னு அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ பிரிண்ட் ஏன்னு சொல்லும்போது நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏயோட வேல்யூ என்னன்னு பார்க்கும். 7 இருக்கிறதுனால இட்ஸ் ஜஸ்ட் கோயிங் டு பிரிண்ட் 7. ஸோ தட் இஸ் த அவுட்புட் ஆஃப் திஸ் ப்ரோக்ராம். இதுதான் நம்ம லோக்கல் ஸ்கோப்னு சொல்கிறோம். ஆர் நெக்ஸ்ட் ஸ்கோப் இஸ் குளோபல் ஸ்கோப். ஸோ இப்படி குளோபல் ஸ்கோப்னா என்ன சொல்கிறோன்னா எப்போ ஒரு வேரியபிளை எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் டிஃபைன் பண்ணாமல்
எல்லா ஃபங்க்ஷன்ஸ்ல இருந்தும் வெளியில டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அப்பதான் நம்ம அதை குளோபல் ஸ்கோப்னு சொல்றோம். சி a variable which is declared outside of all the functions. எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் டிஃபைன் பண்ணாம வெளியில டிக்ளேர் பண்ணியிருந்தா அது நம்ம குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். அப்படி டிக்ளேர் பண்ண வேரியபிளை நம்ம எங்க இருந்து வேணாலும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தும் ஆக்சஸ் பண்ணலாம் ஆர் அவுட் சைட் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் இன் அ பர்டிகுலர் ப்ரோக்ராம். ஜஸ்ட் ஹாவ் a look at this example. இங்க சேம் கோட் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்ல பார்த்ததா அடிஷ்னலா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள டிக்ளேர் பண்ணாம குளோபலா ஃபங்க்ஷனுக்குள்ள இருந்தாதான் அது நம்ம லோக்கல் வேரியபிள்னு சொல்றோம். ஃபங்க்ஷனுக்கு வெளியில டிக்ளேர் பண்ணா நம்ம அதை குளோபல் வேரியபிள்னு சொல்றோம். ஸோ குளோபல்ல ஏயோட வேல்யூ 10ன்னு கொடுத்துருக்கோம். இது டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன். அதுக்குள்ள ஏயோட வேல்யூ 7 அதை பிரிண்ட் பண்ண சொல்றோம். ஸோ எக்ஸிக்யூஷன் எங்க ஆரம்பிக்கும்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது தான் எக்ஸிக்யூட் ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இங்க ஃபங்க்ஷன் டிஸ்ப் கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்க வரும். இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்ல என்ன கொடுத்துருக்கோம்னா ஏயோட வேல்யூ 7 கொடுத்து ஏவை பிரிண்ட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஸோ இப்போ ஏயோட வேல்யூ என்னன்னா 7 தான். ஸோ பிரிண்ட் பண்ணும்போது இட் இஸ் பிரிண்டிங் 7. இந்த ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் முடிஞ்ச உடனே அடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு என்னன்னா பிரிண்ட் ஏன்னு வருது. இப்போ இந்த ஏ எதை ரெஃபர் பண்ணுவோம்னா குளோபல் வேரியபிள் தான் ரெஃபர் பண்ணும். ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிற டெஃபினிஷன் வேல்யூவை எடுத்துக்காது. குளோபலா ஏயோட வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்ம 10. ஸோ அந்த 10 தான் பிரிண்ட் பண்ணும். We'll have a colon here. So this is the function definition and this is the function call. Next is enclosed scope. ஸோ எப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுறோமோ அதில் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையும் ஃபங்க்ஷன்ஸை நெஸ்ட் பண்ண முடியும்னு சொல்கிறோம். நெஸ்டிங்கன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ண முடிஞ்சா அது நம்ம நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். அப்படி நெஸ்டட் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன் பண்ணும்போது வெளியில இருக்கிற ஃபங்க்ஷன் தான் நம்ம அவுட்டர் ஃபங்க்ஷன் சொல்றோம். உள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் தான் இன்னர் ஃபங்க்ஷன் சொல்றோம். அப்படி இன்னர் அண்ட் அவுட்டர் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம இன்னர் ஃபங்க்ஷன்ல இருந்தே அவுட்டர் ஃபங்க்ஷனோடைய வேரியபிளை ஆக்சஸ் பண்ண முடியும்னா அதுதான் என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். திஸ் ஆல்சோ a simple concept. Don't get confused. இது எக்ஸாம்பிள் பார்த்தா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இதுல கொஞ்சம் கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் ஐ ஹவ் ரிட்டன் ஹியர். ஆக்சுவலா இதுல ஒரே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, தட் இஸ் டிஸ்ப் பண்ற ஒரு ஃபங்க்ஷன். இதுல இருக்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்கான டெஃபினிஷன் தான். இது ஜஸ்ட் ஃபங்க்ஷன் கால். இப்போ இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷன் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா ஒன்லி when this function is called. இப்போ நம்ம டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள இன்னொரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணிருக்கோம், தட் இஸ் டிஸ்ப் 1. இந்த டிஸ்ப் 1க்குள்ள இருக்கிற ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரிண்ட் ஏ மட்டும்தான். இப்போ நம்ம எக்ஸிக்யூஷன் பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்க இருந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும் போது ஏல நம்ம 10 அசைன் பண்றோம். எதுலன்னா டிஸ்ப் ஃபங்க்ஷன்ல ஏயோட வேல்யூ 10 அசைன் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் டிஸ்ப் 1க்கான டெஃபினிஷன் எழுதிருக்கும். ஸோ இது எப்படியும் எக்ஸிக்யூட் ஆக போறது கிடையாது. டில் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் கால் பண்ணா மட்டும்தான் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரும்போது இது அந்த ஃபங்க்ஷனுக்கான காலா இருக்கு. ஸோ டிஸ்ப் 1 கால் பண்ணிருக்கிறதுனால இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கோம். இங்க ஏயோட லோக்கல் ஸ்கோப்புக்காக தேடும். லோக்கல்னா டிஸ்ப் 1 ஃபங்க்ஷனுக்குள்ள ஏயோட வேல்யூ என்னன்றது தேடும். நம்ம எதுவுமே அசைன் பண்ணல இல்லையா. ஸோ லோக்கல் ஸ்கோப் இல்லாததுனால டிஸ்ப் 1 ஃபங்க்ஷன் டிஸ்ப் பண்ற இன்னொரு ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால இதோட அவுட்டர் ஃபங்க்ஷன் எதுன்னா டிஸ்ப் தான். ஸோ அதுல ஏயோட வேல்யூ என்னன்றதை சர்ச் பண்ணும். அப்போ ஏயோட வேல்யூ 10 கொடுத்துருக்கிறதுனால டிஸ்ப் 1 ஃபங்க்ஷனுக்குள்ள ஏ பிரிண்ட் பண்ணும்போது இட்ஸ் கோயிங் டு பிரிண்ட் 10 இந்த ஃபர்ஸ்ட் 10. இதோட இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த ஸ்டேட்மெண்ட் என்னன்னா பிரிண்ட் ஏ. இது எந்த ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட்? ஆக்சுவலா டிஸ்ப் ஃபங்க்ஷனோட ஸ்டேட்மெண்ட் தான். அப்போ டிஸ்ப் ஃபங்க்ஷனோட லோக்கல் வேல்யூல ஏக்கு என்ன அசைன் பண்ணிருக்கோம்? 10. ஸோ நம்ம பிரிண்ட் ஏ சொல்லும்போது எங்கேயும் நம்மளுக்கு 10 தான் பிரிண்ட் பண்ணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன்ல அதோட லோக்கல் ஸ்கோப் இல்லைன்னா அதோட அவுட்டர் ஃபங்க்ஷன்ல இருந்து அந்த வேரியபிள்கான வேல்யூ என்னவா இருக்கோ அதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம என்க்ளோஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். இதுல டிஸ்ப் 1ல ஏ அசைன் பண்ணலைன்னா கூட அதோட அவுட்டர் வேரியபிள் ஆன டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ள இருக்கிறதுனால ஏயோட வேல்யூ 10னா நம்ம இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள யூஸ் பண்ணிருக்கோம். தட் இஸ் வாட் என்க்ளோஸ்ட் ஸ்கோப். அந்த லாஸ்ட் ஸ்கோப் இஸ் பில்ட்-இன் ஸ்கோப். இதுதான் நம்ம வைடஸ்ட் ஸ்கோப்னு சொல்றோம். அதுல நம்ம ஒரு கம்பைலரையோ இன்டர்பிரிட்டரையோ ஸ்டார்ட் பண்றோம்னா அதுல இருக்கக்கூடிய எல்லா நேம்ஸையும் நம்மளுக்கு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணும்போதே ப்ரீலோட் பண்ணிக்கும். ஸோ அதுல இருக்கிற எந்த நேம்ஸ் வேணாலும் நம்மளால த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் ஈச் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வில் பி ஹேவிங் சம் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ். நம்ம ஹெடர் ஃபைல்ஸ் C++ல சொல்லியிருப்போம். அதுல கூட நம்மளுக்கு ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிருக்கிற சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம திருப்பி டிஃபைன் பண்ண போறது கிடையாது. ஸோ எங்க வேணாலும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் தான் நம்ம பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவோம்.
அதில் யூஸ் பண்ணியிருக்கிற வேரியபிள்ஸ்க்கான ஸ்கோப் தான் பில்டின் ஆர் மாடியூல் ஸ்கோப்னு சொல்கிறோம். ஸோ அதெல்லாம் எப்போ ஆட் ஆகும்னா நம்மளோட ப்ரோக்ராம்குள்ள லைப்ரரி ஃபைல்ஸை நம்ம இம்போர்ட் பண்ணும்போதே அந்த அதில் இருக்கிற எல்லா வேரியபிள்ஸையும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் ஹேவ் எ லுக். நம்ம இது வரைக்கும் இந்த பிளாக்குக்குள்ளே பார்த்தது லோக்கல் ஸ்கோப் பார்த்துருக்கோம், குளோபல் அண்ட் என்க்ளோஸ்டு ஸ்கோப் பார்த்துருக்கோம். ஸோ பியாண்ட் திஸ் இருக்க போகிறது தான் built-in or module scope. So we have covered all the 4 types of scopes and how it will get implemented with the help of examples. We shall learn about modules in our upcoming videos. Thank you.